ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம டெய்லி நம்ம ஒரு பிளான்ட்டை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ ஷேர் பண்ணனால நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் சாதாரண ஒரு ஆசிரியர் தான். அதாவது ஒரு பாட்னிஸ்ட். எனக்கு பாட்னி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் செலக்ட் பண்ணி படிச்சது பாட்னிஸ்ட். அப்போ பிளான்ட்ல வந்து நிறைய மெடிசன் பிளான்ட்ஸை பற்றி என்னுடைய லைஃப்ல, அதாவது கல்லூரியில் நான் படிக்கும்போதும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மெடிசன் பிளான்ட்டை பற்றி நிறைய கலெக்ஷன்ஸ் இது மாதிரி படிச்சது எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஸோ அந்த அனுபவத்தை தான் உங்களோட கூட என்ன செய்கிறேன், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல எனக்கு தெரிஞ்ச அந்த மெடிசன் பத்தின யூசஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும், சாதாரண மக்களுக்கு நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ரீச் பண்றது தான். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு என்ன செய்றேன், டெலிகாஸ்ட் பண்றேன். ஸோ இந்த மெடிசனை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேர்டிங்ஸையும் நீங்க நல்லா என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்கோங்க. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனால ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் எ டீச்சர். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டடி அபவுட் பாட்னி பிளான்ட்ஸ், மெடிசனல் பிளான்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தினமும் ஒரு பிளான்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட பேரு திருநீற்று பச்சளை அப்படின்னு பேரு. ஸோ இந்த தாவரத்தினுடைய இருசொல் பெயர் ஆசிமம் பேசிலிகம் அப்படின்னு பேரு. இது லாமியேசியம் கூடிய குடும்பத்தை சார்ந்தது. இந்த இலையில, இந்த பிளான்ட்டோட இலையில அவ்வளோ மகத்துவம் இருக்குது. பொதுவாக இந்த இலையை நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, காய்ச்சல் அடிச்சதுன்னா, ஸோ இந்த இலைச்சாறை நம்ம மேலே அதை அப்ளை பண்ணுறதுனால நம்ம பாடியில் உள்ள அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாமே வெளியில போகும் அப்படிங்கிறதாங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது, இந்த இலைகளை வந்து நம்ம அரைச்சி நம்ம முகர்றதுனால நம்முடைய சுவாசத்துக்கு ரொம்ப பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. அதே போல் கண்களுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. இதை ஒருவேளை கண் எரிச்சல், கண்ணில் கட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை அரைச்சி இந்த சாறை அது மேலே நம்ம க்ரஷ் பண்ணுறதுனால நமக்கு அந்த கண் கட்டியெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு நல்ல ஒரு மெடிசனாக இருக்குது. ப்ளஸ் இன்னும் அதிகமாக பார்த்தோம்னா, சில பூச்சிகள், ஒருவேளை அந்த தேள், பூரான் இந்த கடி கடிச்சா கூட அந்த கடிச்ச இடத்துல இந்த சாறை அப்ளை பண்ணுறதுனால விஷம் வந்து முழுவதும் பறக்காத அளவு இது நம்ம தடுக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்குது. அதே போல் சில சிறு பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க, அந்த சீர் தட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த இலையை நல்லா அரைச்சி அதோடைய என்ன செய்றாங்க, ஸ்கின் மேலே அதை அப்ளை பண்ணலாம். அதே போல் சுவாசத்துக்கு இது பெஸ்ட் மெடிசன். ஸோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தாவரத்தை என்ன செய்யுங்க, நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல ஒரு மெடிசன், மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.